திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. அவர் பேசிய பேச்சினுடைய வார்த்தையை பாருங்க. தொட்டுப்பார், சீண்டிப்பார், உள்ள எட்டிப்பார், இதெல்லாம் குழாயடி சண்டையிலே பேசக்கூடிய வார்த்தையை முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மிரட்டல் விடுக்கிறார். அவர் சொன்னார் இந்த கட்சி யாருக்கும் பயப்படாது அப்படின்னு சொன்னது யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. இந்த கட்சி யாருக்கு பயப்படாது. முதலமைச்சர் அவர்கள் கணக்கில் கொஞ்சம் வீக். 97+3 97+5 அவருக்கு தெரியாது. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில சரித்திரத்தை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. எமர்ஜென்சி இந்திரா காந்தி அம்மையார் அவங்க டிக்ளேர் பண்ணியாச்சு. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே கட்டியிருந்த கரை வேட்டியை முதலிலே கழட்டியவன் யாருன்னா திமுகவுடைய தொண்டர். எங்கேயாச்சும் கரை வேட்டியை கட்டிட்டு ரோட்ல போனா பொறிச்சு உள்ள போட்டுருவாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கின்றார், எனக்கு கார் ஓட்டியா இருந்த டிரைவரும் ஓடி போயிட்டான் எமர்ஜென்சியை பார்த்து. இவங்க பயப்படலையாமா, இதை நம்ம நம்பணுமா? கோயம்புத்தூரில் இருந்து கண்ணப்பன் அவர்களை அழைத்து வந்து காரை ஓட்ட சொன்னாங்க. அதனாலதான் திமுகவில் அந்த தலைவர் கண்ணப்பன் அவர்களுடைய பேரே காரோட்டி கண்ணப்பன். ஏன்னா கலைஞர் கருணாநிதி டிரைவர் ஓடி போயிட்டார் எமர்ஜென்சியை பார்த்து. இவங்க பயப்படலின்னு சொல்லணுமா, நாம் அதை நம்பணுமா? ஆனா எமர்ஜென்சியில திமுக காரங்களை மட்டும் நைய உள்ள வச்சு புடைச்சாங்க. அவங்கள மட்டும் பார்த்து பார்த்து போலீஸ்காரங்க உடைச்சாங்க. எனக்கு பல காலமான ஆச்சரியம், ஏன் காரணம்? அப்ப 1975 இந்திரா காந்தி அம்மையார் அவங்க சென்னைக்கு வர்றாங்க. பெண்கள் என்னை மன்னிக்கணும், திமுக அமைச்சர் சொன்னது அப்படியே அதே தமிழ்ல சொல்றேன். இதுல கொஞ்சம் ஆபாசமான வார்த்தைகள் இருக்கு. 1975 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தமிழகத்துக்கு வர்றாங்க. ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று விட்டு திரும்ப டெல்லிக்கு போறாங்க. திமுக தொண்டர்கள் அடித்த போஸ்டர்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது ஒரு மாலை இருக்கு, இந்திரா காந்தி அம்மையாரின் மீது ஒரு மாலை இருக்கு. ரெண்டு பேரும் மாலை போட்டுட்டு பக்கத்தில் நிக்கிறாங்க. அதை பார்த்து காங்கிரஸ்காரங்க கொதிச்சு போயிடுறாங்க. என்னையா இந்திரா காந்தி அம்மையாரையும் கருணாநிதியும் பக்கத்தில் நிறுத்தி வச்சு மாலையை போட்டு நடத்தி நிக்க வச்சிருக்கேன். அதுக்கு திமுகவினுடைய அந்த காலத்து அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, எங்களுடைய கருணாநிதி அவங்க கூப்பிட்டா இந்திரா என்ன 16 வயசு பொண்ணே வரும் அப்படிங்கிறார். எவ்வளவு ஆபாசமான ஒரு வார்த்தையை தமிழக மண்ணில் சொன்னாங்க. அதனாலதான் திமுகவினுடைய தொண்டருக்கும் தலைவருக்கும் சிறப்பான வரவேற்பு லாக்அப்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் கொடுக்கப்பட்டது. நாங்க பயப்படல. திமுக கேட்டா நாங்க பயப்படல. நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம்.